نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأخذنا منهم ميثاقا غليظا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها آخر صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மாலையிலிருந்து இங்கே நடைபெறுகிற முப்பெரும் விழாவினுடைய நிகழ்ச்சியினுடைய தலைவர், நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய சமுதாய பிரமுகர்கள், சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், விவாத அரங்கிலே பங்கேற்று பேசியவர்கள், வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாண்பார்ந்த அங்கத்தினர்கள், நிகழ்ச்சியிலே விருது பெற்ற அன்பு சகோதரர்கள், மரியாதைக்குரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், மஸ்ஜிது சேவை குழுவினுடைய அன்பு சார்ந்த தோழர்கள், வருகை தந்திருக்கிற இந்த ஊரினுடைய பல்வேறு பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், மார்க்க அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருகி வரும் தலாக் ஹுலாவிற்கு இஸ்லாம் கூறும் தீர்வு என்ன என்ற மிகவும் கன பரிணாமமும் அர்த்த புஷ்டியும் நிறைந்த, ஆழமாய் அலசி ஆய்வு செய்து பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்போடு நான் உங்களுக்கு முன்னாலே நிற்கிறேன். முழுமையாய் அந்த தலைப்பை அலசி ஆராய்ந்து பேசுகிற சூழ்நிலைக்கு உடல் நலம் தற்போது ஒத்துவரவில்லை என்றாலும் ஓரளவு இந்த தலைப்பில் உங்களிடத்தில் சேர்க்க வேண்டிய சில செய்திகளை சொல்ல முயற்சிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரிய பெருமக்களே, மிக அதிகமாக தமிழக அளவில் எல்லா ஊர்களிலும் இஸ்லாமிய சொற்பொழிவுகளுக்கு செல்லக்கூடிய உலமா பெருமக்களிடத்தில் இப்போதெல்லாம் ஒரு 2-3 தலைப்பை தான் கொடுக்கிறார்கள். என்ன பேச வேண்டும் உங்கள் ஊரில் என்று கேட்டால் முதலில் சொல்லுவது இன்றைக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. அதிகமாக ஊரிலே ஹுலா நடக்கிறது, தலாக்கு நடக்கிறது, கட்டுப்பாட்டை மீறி போய் கொண்டிருக்கிறது, அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு வேண்டும். 2வது, ஓடி போகிற இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அதற்கு ஏதாவது தீர்வு வேண்டும். 3வது தலைப்பு, எங்கள் ஊர் பசங்கள்லாம் சமீப காலமாக ரொம்ப போதைக்கு அடிமையாக இருக்காங்க, தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா குடிக்கிறாங்க, எங்கள் ஊரில் இது அதிகமாயிருச்சு என்பது இன்றைக்கு தமிழக அளவில் கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான தலைப்புகளாக இருக்கிறது. அதில் நான் சொன்ன முதல் தலைப்பு தான் இப்போது பெருகி வரும் தலாக்கு ஹுலா. உங்கள் ஊருடைய அளவிலே
நீங்கள் ஒரு 20-30 தலாக் லெட்டரை உங்கள் பள்ளிவாசல்களில் வைத்திருக்கலாம். தமிழக அளவில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கடிதங்கள், குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் எக்கச்சக்கமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், கணவனும் மனைவியும் 2 பேரும் 2 தரப்பிலே கையெழுத்து போட்டு நாங்கள் பிரிகிறோம் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட கடிதங்கள் உண்டு. தலாக்கு ஹுலா இந்த 2இல் சமீப காலங்களில் ஹுலா அதிகம். இதே போல ஒரு கருத்தரங்கம் சென்னையில் நடக்கிறது. பெருகி வரும் இந்த விவாகரத்துகளினுடைய பின்னணி குறித்து இந்த கருத்தரங்கில் நிறைவாக தமிழக அளவில் தலாக்கு ஹுலா போன்றவைகளை நேரடியாக அதிலே சம்பந்தப்படக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காசி அவர்கள் நிறைவாக பேசினார்கள். முஃப்தி சலாஹுத்தீன் அய்யூபி தமிழக அரசினுடைய தலைமை காசி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 50-60 வருஷமாக தமிழக அரசினுடைய தலைமை காசியாக இருந்து எக்கச்சக்கமான தலாக்குகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் 2000க்கு பின்னாலே அதிகமாக தலாக்கை விட ஹுலாவை பார்க்கிறேன். அதாவது 2000 கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இவங்க 2000 இருந்து கிட்டத்தட்ட 24 வருஷமாக அதிகம் நடைபெறுவது தலாக்கா அல்லது மனைவியா எனக்கு இந்த விவாக விலக்கு வேண்டும், நான் இந்த கணவரோடு வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லுகிற விவாக விலக்கு அதிகமானா விவாகரத்தை விட விவாக விலக்கு என்கிற ஹுலா தான் அதிகமாக இருக்கிறது. சில இடங்களில் ஆண்கள் காரணம், கணவன் தரப்பு காரணம், சில இடங்களில் பெண்ணின் தரப்பு காரணம், கொஞ்ச சதவீதம் மாமியார்கள், கொஞ்ச சதவீதம் நாத்தனார்கள். ஆனால் இன்றைக்கு பெரிய அளவில் தலாக்கில் பங்களிப்பு எது தெரியுமா? ஆன்லைன் சமாச்சாரங்கள். ஆன்லைன் சமாச்சாரங்கள். இந்த ஊரின் தலாக்கு எந்த கோணத்தில் வருகிறது என்று நான் அறியவில்லை. ஆனால் தமிழக அளவில் சமீப காலங்களில் நடைபெறக்கூடிய தலாக்குகள், என் மனைவிக்கு ஆன்லைனில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், சோசியல் மீடியாவில் இவரவர்களோடெல்லாம் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது, அந்த தொடர்பு எனக்கு தவறாக தெரிகிறது என்று சொல்லக்கூடிய கணவன்மார்கள், அல்லது என் கணவர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர் ஆன்லைன் வழியாக வேறு யாரோடோ தொடர்பில் இருக்கிறார், எங்களை கவனிப்பதில்லை, பேசுவதில்லை என்கிற குற்றச்சாட்டு இது ரொம்ப அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆன்லைனினால் ஏற்படக்கூடிய தலாக்கு தான் இப்ப அதிகம். ஒரு நேரம் இருந்தது வரதட்சணை கொடுமை, மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, வீடு பிடிக்கல, கூட்டு குடும்பமா வாழ மாட்டோம், தனியாகத்தான் வாழுவோம், அவரை தனியா வர சொல்லுங்க, அம்மா வீட்டுக்கு போனவ வரவே இல்லை, போய் கூப்பிட்டு பார்த்தோம் வரமாட்டேங்குது, இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான சில்லறை காரணங்களை தாண்டி இன்றைக்கு இந்த ஆன்லைன் தொடர்புகள் மூலம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம், இந்த மொபைலில் ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம், அந்த ஆன்லைனில் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் படாத பாடுபடுறோம். இந்த ஒரு தலாக்கு விஷயத்தில் மட்டும் நான் சொல்லலை, சும்மா பிஞ்சு பசங்களில் இருந்து கெட்டு போகிறதுல இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு வயசும் அவங்க ரேஞ்சுக்கு கெட்டு போயிருக்காங்க. குழந்தை ரேஞ்சுக்கு கெட்டிருக்கு, பெரியவர்கள் அவர்கள் ரேஞ்சுக்கு கெட்டிருக்கிறார்கள், எல்லாரும் கெட்டு போயிருக்கிறார்கள் ஆன்லைன் மூலமாக. நகைச்சுவையை அடிக்கடி சொல்றது உண்டு. அநேகமாக போகிற போக்கு பார்த்தா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கிறப்பவே யாராவது நம்ம ஆளுங்க விசாரணையில் வந்து நின்று, யாரெல்லாம் என்னோட காலத்தில் மொபைலே இல்லை, நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போயின்னு சொல்லிடுவான்லாம். மொபைல் இல்லை, நான் மொபைலே யூஸ் பண்ணல, நாங்கள்லாம் மொபைல் இல்லாத காலத்தில் வாழ்ந்தோன்னு சொன்னால், அப்படின்னா நீங்கள் அவுளியாக்கள்ப்பா, நீங்கள் நேராக சொர்க்கத்துக்கு போயிருக்க. ஒரே ஒரு மொபைல் வந்த பிறகு அவரவர் தகுதிகளுக்கேற்ப கெட்டு போயிருக்கிற சூழலில் குடும்ப ரீதியான சிதைவுகள், குடும்ப சிதைவுகள் எக்கச்சக்கம். 2 பேருமே நல்லா படித்த மாதிரி செட்டில் ஆயிட்டாலும் பிரச்சனை இல்லை, 2 பேருமே
அதிகமாக படிக்கலைன்னாலும் பிரச்சனை இல்லை. சில நேரம் இந்த சம்பந்தம் ஏடா கூடமாக சேர்ந்துருது. என்னன்னா, மனைவி டிகிரி வரையும் படிச்சிருக்கோம், பிஎஸ்சி, இவர் நம்மளால 8ஆப்பு ரெண்டும். அது ராத்திரி 1 மணிக்கு அது மொபைலில் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அது என்னமோ அனுப்பிச்சிட்டு இருக்கு. இந்த ஆள் எட்டி பார்க்குறான், என்ன பண்ணுற? நான் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் சாட் பண்ணுறேன். ஃப்ரெண்டா உனக்கா? எத்தனை பேர்? அது 300 பேர் இருக்காங்க. அடி பாவி, நீ உருப்பிடுவியா? உனக்கு 300 பேர் ஃப்ரெண்டா? சில நேரம் இவர் நல்லா படிச்சிருப்பார், அந்தம்மா 6ஆவதுக்கு மேலே படிச்சிருக்காரு. அது எட்டி பார்த்து இவர் போடுற பேசுகிற பேச்சு, சாட்டிங்கு, அது இது. அதுவும் கிராமம் சார்ந்த பெண்ணாக இருந்தால் ரொம்பவே பயங்கரமாக தெரியும். என்னுடைய புருஷனுக்கு எங்கெங்கேயோ தொடர்பு இருக்குன்னு அடுத்த நாளே லெட்டர் தூக்கிட்டு இங்கே வந்துடுறாங்க. நிறைய ஆன்லைன் பரிவர்த்தனைகளால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்ப ரீதியான சிதைவுகள் தலாக்கு ஹுலாவிற்கு மிக முக்கியமான காரணம். எந்த காரணமாக இருந்தாலும் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், குடும்ப அமைப்பில் சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் இஸ்லாத்தில் மரியாதை. நான் நல்லா சொல்கிறேன், எந்த குடும்பமெல்லாம் லெட்டர் கொடுத்துருக்கீங்களோ, எந்த குடும்பமெல்லாம் பிரிஞ்சிடலான்னு இருக்கிறீங்களோ, எந்த ஆண்கள் அல்லது எந்த பெண்கள் அப்படி நினைக்கிறீங்களோ, நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் அல்லாட்ட மரியாதை, ரசூல்கிட்ட மரியாதை, ஷரியத்தில் மரியாதை, ஊரில் மரியாதை. 1000 காரணம் இருந்தாலும் கூட ஒட்டு போடுவதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு இருக்குமானால் ஒட்டு போட வேண்டும். நான் தயவு செய்து பஞ்சாயத்து செய்கிற ஜமாத்தார்களை, பஞ்சாயத்து செய்கிற உலமாக்களை, நிர்வாகிகளை, உமராக்களை அல்லது குடும்ப உறவுகளை கேட்கிறேன், எத்தனை மாதம் வேண்டுமானாலும் இழுத்தடித்து சேர்த்து வையுங்கள், பிரித்து விடாதீர்கள். சில இடங்களில் சில ஊர் தலைவர்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. கொஞ்ச நேரம் தான் விசாரிப்பார், காலுக்கு ஆகாத செருப்பை கழட்டி விட்டுருமாப்ல அப்படிம்பார். இதை சொல்றதுக்கு இந்த ஆள் எதுக்கு தலைவராக இருக்கானே தெரியல. காலுக்கு ஆகாத செருப்பை கழட்டி விடணுமா? புது செருப்பு கடிக்கும், கொஞ்சம் தேங்காய் ஏதாவது வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். போட்டுட்டா அந்த செருப்பு மாதிரி வேற செருப்பு எதுவுமே நமக்கு செட் ஆகாது. இவர் எடுத்த உடனே காலுக்கு ஆகாத செருப்பை கழட்டி விட்டுரு, இப்படி கழட்டி விட்டே இருந்தா எந்த காலத்துல தான் நீ செருப்பு போடுவ? வெறுங்காலோட தான் காலமெல்லாம் நடக்கணும். எந்த பஞ்சாயத்தாராக இருந்தாலும் குர்ஆன் சொல்லுகிறது, சேர்த்து வைக்கிற இணக்கத்தை மட்டும் விரும்பினால் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான், அல்லாஹ் அவர்களுக்கு சேருவதற்கு அருள் புரிவான். இல்ல அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எண்ணி பார்க்க வேண்டாமா? தலாக்கு ஹுலாப் தர நிறைய பேர் காலமெல்லாம் அந்த குழந்தை அனாதை. தகப்பன் பேரை மாத்தி போட முடியாது, தாயார் பேரை மாத்தி போட முடியாது. இன்றைக்கு ஒரு அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. நிறைய பேர் தெளிவா தெரிஞ்செல்லாம் எடுக்கல, சில பேர்லாம் அவசர கதியில எடுக்கிற முடிவு எடுத்து போட்டு இன்னைக்கு எக்கச்சக்கமான பேர் எங்கள்கிட்ட உலமாக்களிடத்துல ஒரு வேகத்தில் பண்ணிட்டோம், சொல்லிட்டோம், இப்போ நாங்கள் சேரலான் இருக்கோம், வழி இல்லையே. நான் இன்றைக்கு காலை திருப்பூரிலிருந்து வருகிறேன். காரில் வருகிற போது உலமாக்களோடு அங்கே நடைபெறுகிற ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு வந்தேன். 3 தலாக் கொடுத்தாச்சு, 3 தலாக்கும் முடிஞ்சிருச்சு. நான் சொல்றது இன்னைக்கு நடந்தது பஞ்சாயத்தில். 3 தலாக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2-3 மாதம் கடந்துருச்சு. நீ வேற நான் வேறன்னு எல்லாம் போயாச்சு. இப்போ ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரையும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்ட உறவினர் கேட்கிறாரு, 3 தலாக் ஆனதற்கு பிறகு முழுமையாய் முடிந்த போன பிறகு திரும்பவும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிற சாட் என்னன்னா, நான் வாழணும்னு அவன் பேசுறான், அதுவும் நான் உங்க கூட வாழணும்னு பேசுது. 2 பேரும் இப்படி மொபைல்ல 1 மணி நேரம் பேசிக்கலாமா? 3 தலாக் ஆனதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய எக்கச்சக்கமான இது போன்ற பிரச்சனைகள். ஒரு அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விபரீதங்கள் இதுவெல்லாம். அன்பிற்குரியவர்களே, தலாக்கு என்ன லேசா இருந்தா கூட சொல்றேன்,
மௌத்தாகிற வரையும் அந்த முடிவுக்கு நாம் போகாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருடைய குடும்பங்களையும் பாதுகாப்பானாக. ஒரு வீட்டில் தலாக்கு சத்தம் அந்த வீட்டில் இதுவரையும் வந்ததில்லைங்கிற மாதிரி ஒரு வீடு நம்மள்கிட்ட இருந்தா அல்லாஹ் அந்த வீட்டில் பரக்கத்து செஞ்சிருக்கான்னு அர்த்தம். இது ஏன் புரிய மாட்டேதுன்னு தெரியல. அதுவும் இன்றைக்கு 30 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் வேகமாக முடிவெடுக்கிறார்கள். கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமே, உங்க நன்னிமாவை, உங்க ராதிமாவை, உங்க குப்பிமாவை எல்லாம் திரும்பி பார்க்கலாமே. எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள். ரொம்ப கொடுமையா இருக்கு. 2 பேரும் டிகிரி ஹோல்டர், 2 பேரும் டபுள் டிகிரி. இந்த கஃபே சென்டர்ல இதுல காஃபி கடையில் உட்காந்துட்டு 2 பேரும் ஜாலியா கடைக்கு போலாமான்னு பேசுற மாதிரி நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாமான்னு பேசுறாங்க. கணவனும் மனைவியும் இவ்வளவு தூரமா அண்டர்ஸ்டாண்டிங் தலாக்கா இதுக்கு பேர். அவரும் அப்படிதான் சொல்றாரு, நானும் அப்படிதான் சொல்றேன். சீக்கிரமா பிரியலான் இருக்கோன்னு பேக்கரியில் அப்படியே காஃபி சாப்பிட்டு அசால்ட்டா பேசுறானு 2 பேரும். என்னமோ ஷாப்பிங் போலாமா கடைக்கு போலாமான்னு பேசுற மாதிரி. வழக்கறிஞர்கள் இன்றைக்கு முபாராத் என்று ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். வாங்க வாங்க வாங்க, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் வாங்க, கையெழுத்து போடுங்க. விருப்பத்தோட பிரியறது, விருப்பத்தோட பிரியறது. 2 பேரும் பிரிச்சு கொம்பி கோர்ட்ல கொடுத்துறது. எக்கச்சக்கமான சிவில் குடும்பவியல் வழக்குகள் தேங்கி நிற்கிறது. சுமார் 60,000 மேல். நான் தமிழ்நாட்டினுடைய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய குடும்ப நல நீதிமன்றத்தினுடைய டேட்டா சொல்லுகிறேன். எக்கச்சக்கமான பேர். எல்லாம் என்னன்னா 30 வயசுக்கு கீழே. இவங்கெல்லாம் என்ன படிச்சாங்க, இவங்க என்ன பட்டம் வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. 60 வருஷம் 70 வருஷம் 60ஆம் கல்யாணம் வரையும் வாழ்ந்தாங்களா இல்லையா? அவங்களாம் என்ன லூசா? நீங்க மட்டும்தான் அறிவாளியா? அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, படித்த முட்டாள்கள் இவங்க, படிக்காத மேதைகள் அவங்க. இன்றைக்கும் யார் குடும்ப வாழ்க்கையில பல்வேறு கஷ்ட நஷ்டங்களோடு பிரியாமல் இணைந்து வாழுகிறார்களோ அந்த ஜோடிகள் எல்லாம் நம்முடைய நன்னிமாக்கள், நம்முடைய ராதா, நம்முடைய நன்னா, இவங்கெல்லாம் படிக்காத மேதைகள். நீங்கள் படித்த முட்டாள்கள். 30 வயசுக்கு கீழே. நான் நல்லா தெரிஞ்சுக்கணும், இஸ்லாம் குடும்ப அமைப்பு சார்ந்த மார்க்கம். அல்லாஹ் எந்த நபியையும் தனியா வைக்கல. குடும்ப அமைப்பு தான் தீன். ஃபேமிலி ஓரியன்ட் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல எல்லா மதமும் அப்படி இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை அது ஃபேமிலி ஓரியன்ட் ரிலீஜியன், குடும்ப அமைப்பு சார்ந்த மார்க்கம். ஒரு குடும்பத்தோடு வாழணும், மனைவியோட வாழணும், மக்களோட வாழணும். எனக்கு தகப்பனார், எனக்கு தாயார், எனக்கு பெரியத்தா, எனக்கு சின்னத்தா, ஒரு ஒரு உறவு சூழலில் இப்படி கட்டமைக்கப்படுவதுதான் இஸ்லாமிய குடும்பம். அதை விட்டு நான் தனியாக நிற்பேன் என்று நினைப்பது மார்க்கத்தினுடைய அந்த ஃபண்டமெண்டலையே அசைச்சு பார்க்கிறது. நீ எவ்வளவு வேணாலும் படிச்சிருக்கலாம், மனைவி இல்லாமல் வாழுகிற தனி மனிதன் அரைகுறையானவன். அந்த பெண்ணும் அப்படித்தான். உனக்கு உன் தகப்பன் 10 கோடி ரூபாய் சொத்து எழுதி வைக்கட்டும், நீ புருஷன் இல்லாமல் நீ வாழுவது என்று முடிவெடுத்து நீ செய்கிற அந்த செயலை பொறுத்தவரை ஷரியத்தினுடைய அடிப்படையை ஆட்டம் காண வைக்கிற செயல். உன்னுடைய கோடிகளுக்கு மரியாதை இல்லை. ஒரு மவுத்து நடக்கிறது, ஒரு கல்யாணம் நடக்கிறது, ஒரு நல்லது கெட்டது நடக்கிறது. கணவனோடு வந்து கணவனும் மனைவியும் நிற்கிற போது இருக்கிற மரியாதை தலாக்கு விடப்பட்ட ஆம்பளை வந்து நிக்கிறப்ப கிடைக்காது. தலாக்கு விடப்பட்ட பொம்பளை வந்து நிற்கும் போது கிடைக்காது. அல்லாஹ் அப்படி ஒரு அமைப்பை வச்சிருக்கான். இன்னைக்கு அந்த அமைப்புல எல்லாம் மண்ணு உளுந்து குடும்பத்துல ஆம்பளைய குடும்பம் தலைவர் என்று சொல்லுகிறது. கவ்வாம் குர்ஆன்ல வருது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் குடும்பத்தின் நிர்வாகிகள். பிரச்சனை என்னன்னா, நவீன காலத்துல வர்ற பிள்ளைகள்லாம் அதிக நிர்வாகிகளா மாறிடுச்சு. நிறைய பேர் தலையாட்டுறதை பார்த்தா சந்தேகமா இருக்கு. அதிக நிர்வாகிகளா மாறி நாம அந்த நிர்வாகத்திற்கு கீழே இருக்கிற காரணத்தால் ஏடா கூடமா எக்கச்சக்கமான மாற்றம். அடிக்கடி சொல்றது உண்டு, அல்லாஹ் சேர்த்துனதே என்ன தெரியுமா? ஆதம் ஹவ்வா. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு குடும்ப கட்டமைப்பு என்பது நாம கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சது ரப்பு. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணுங்கிறது நம்ம உருவாக்குனதா?
நம்ம மூதாதையர்கள் உருவாக்குனாங்களா? ஊர் பெரியவங்க உண்டாக்குன இல்ல, உருவாக்கியவன் அல்லாஹ். ஒரு ஆண் பெண் இல்லாமல் வாழ வேண்டாம், ஒரு பெண் ஆண் துணை இல்லாமல் வாழ வேண்டாம் என்று முடிவெடுத்து நிக்காஹ் என்ற ஒன்றை கண்டுபிடித்து அதற்கு ஏற்பாடு செய்து அந்த முதல் மனிதரையும் முதல் பெண்ணையும் பிடித்து ஜோடி சேர்த்து வைத்து உலகத்திற்கு இறக்கிற போதே ஜோடியாக இறக்கி வைத்தவன் ரப்புல் ஆலமீன். எனவே திருமணம் மனித கண்டுபிடிப்பு அல்ல. திருமணம் என்பது அல்லாஹ்வின் கண்டுபிடிப்பு, படைத்தவன் கண்டுபிடிப்பு. படைச்சவனுக்கு தான் படைப்பு பத்தி தெரியும். கல்யாணம் இல்லைன்னா, குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா இந்த உலகம் சரிப்படாதுங்கிறது படைச்சவனுக்கு தெரியும். அரபியில சொல்லுவாங்க, சாஹிபுல் பைத்தி அதுராபிமா ஃபீஹி. வீட்டில் உள்ளவனுக்கு தான் வீட்டில் உள்ள பொருள் தெரியும். உலகத்தை படைச்சவனுக்கு தான் உலகத்தினுடைய ஓட்டம் தெரியும். அவன் முடிவு செய்யறான், ஆம்பளை தனியா இருக்க முடியாது, பொம்பளை தனியா இருக்கக்கூடாது, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வாழணும். சேர்றதுல கூட நிறைய அல்லாஹ் அழகான கட்டமைப்பெல்லாம் செஞ்சான். என்ன தெரியுமா? ஆதம களிமண்ல படைச்சான். குரான்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதை பற்றி 3 விதமாக வருகிறது, கவனியுங்கள். மின்தீன் களிமண்ணிலிருந்து வருகிறது, மின் ஹமைன் மஸ்னூன் நல்ல குழப்பப்பட்ட மண்ணினுடைய அச்சு, அதிலிருந்து படைத்தார். மின் சல்சாலின் கல் ஃபஹார் தட்டினால் சத்தம் வரக்கூடிய சுட்ட சட்டி, அந்த மாதிரி மண் அமைப்பில் அச்செடுத்து படைத்தார். சுருக்கமா கல்லு மண்ணு எல்லாம் கலந்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது. ஹவ்வா அம்மையார அப்படி படைக்கல. என்ன பண்ணா தெரியுமா? ஆதமுடைய விழா எலும்புல இருந்து, ஈரப்பகுதியில இருந்து, இதயத்தின் பகுதியில இருந்து இப்படி ஒரு விழாவிலிருந்து எடுத்து ஹவ்வாவை நிறுத்திட்டான். மார்க்க அறிஞர்கள் தத்துவார்த்தமான இதற்கு பின்னணியில என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு ஆம்பளை வெளி விவகாரத்தை பார்க்கக்கூடியவர். அவர் தொழிலுக்கு போகணும், கடைக்கு போகணும், கஸ்டமர் அட்டன் பண்ணணும், பாரம் தூக்கணும், மூட்டை தூக்கணும், நிறைய வேலை செய்யணும். அவரை களிமண்ல தான் படைக்கணும். இந்த அம்மா வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பரிவா, அன்பா, கருணையா, கிருபையா பார்த்துக்கணும். அதை களிமண்ல படைச்சா வேலைக்கு ஆகாது. களிமண்ல படைச்சா வேலையாகாது. எனவே ஈரமான இதயத்தின் ஓரத்தின் விழாவிலே இருந்து பெண்ணை படைக்கிறான். பெண்ணிடத்திலே அந்த நர்மி, பெண்ணிடத்திலே அந்த மென்மை இப்பவும் இருக்கும். அந்த களிமண்ல படைக்காம இப்ப படைச்சதுலதான் நாணம் வருகிறது, அச்சம் வருகிறது, படர்ப்பு வருகிறது. நம்மெல்லாம் கோண புத்தினெல்லாம் பேசுறோம்ல, கோணலான விழா எலும்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும், கோணலான விழா எலும்புங்கிறது பிளஸ் பாயிண்ட், அது மைனஸ் பாயிண்ட் அல்ல. பெண்களுக்கு சில பேர் அதை வச்சுக்கிட்டு பொம்பளை புத்தியே கோண அப்படிங்கிறது, ஓம் புத்தி கோணன்னு அர்த்தம். உண்மை என்னன்னா பெண்களுக்கு அது கூடுதல் தகுதி, அது பிளஸ் பாயிண்ட். அது அந்த நர்மி மட்டும் இல்லைன்னா என்னத்துக்காகும்? வெளியுறவு துறைகளை பார்க்கக்கூடிய ஆணுக்கு களிமண்ணில் இருந்து படைக்கிறான், உள்துறையை பார்க்கக்கூடிய பெண்களை களிமண்ணில் இருந்து படைக்கல, விழாவிலிருந்து படைத்து வைக்கிறான், ஈரமான இதய பகுதியிலிருந்து படைக்கிறான். இதனால் என்ன ஆகும்? பெண்களுக்கு கருணை இருக்கும், பெண்களுக்கு பரிவு இருக்கும், பெண்களுக்கு மென்மை இருக்கும். குரலிலே தொடங்கி நடத்தைகள் வரைக்கும் எல்லாவற்றிலும் அவர்கள் பரிவோடு இருப்பார்கள். எங்க வீட்டில் அப்படி இல்லைன்னு நீங்க சொன்னா நான் பொறுப்பில்லை. பல நேரங்களில் நமக்கு சந்தேகமே வரும். சில வீட்டில் மாத்திரம், எல்லா வீட்லையும் இல்லை. ஒருவேளை நம்மளை இது விட்டுட்டு இந்த அம்மாவை களிமண்ணில் படைச்சிட்டானோ? ஏன்னா கல் மண்ணெல்லாம் கலந்து படைச்சா ஹார்டா இருக்கும். ஹார்டு ஆம்பளைக்கு தேவை. ஆனா படைப்பாளனுடைய நேர்த்தியான படைப்பின் தாற்பயத்தை என்னன்னு சொல்றது? ஒரு ஹார்டும் ஒரு சாஃப்டும் சேர்ந்தா குடும்பம். ரெண்டும் ஹார்டா இருந்தாலும் விளங்காது. அப்புறம் 20 லிட்டர் இல்லை 200 லிட்டர் வரும். ரெண்டும் ஹார்டா இருந்தாலும் விளங்காது, ரெண்டும் சாஃப்டா இருந்தாலும் சரிப்படாது. சம்பாதிக்க செல்லுகிற கடமையை கையில் வைத்திருப்பவன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கட்டும்,
வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டாக இருக்கட்டும். நான் தலாக்கு ஹுலா சம்பந்தப்பட்ட செய்திக்கு போவதற்கு முன்னாலான முன்னுரை இது. ஒரு குடும்ப அமைப்பு என்பது ரப்பு இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்து இந்த ரெண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிறான். உண்மையாகவே ஆண்ட அந்த ஹார்ட்னஸ் இன்னைக்கு இருக்கு, பெண்ட அந்த மென்மை இன்னைக்கு இருக்கு இல்லையா? எலிமெண்டரி ஸ்கூல்ல பூரா டீச்சர்களை தான் போடுறோம், வாத்தியார்களை போட்டு பாரு, குழந்தை ஸ்கூலுக்கே போவார். வாத்தியார் காதை பிடிச்சி இப்படி தூக்குவார், தூக்குறப்பவே ஹார்டு விளங்காது, டீச்சரா போடும். எல்லா ஆஸ்பத்திரிகள்லையும் நர்ஸ் தான். இந்த மூட்டு அது இது புண்ணுக்கு கட்டு போடுறது இதுக்கு தான் கம்பவுண்டர், எல்லாமே நர்ஸா போடுறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆஸ்பத்திரி பூரா நர்ஸுகளை தூக்கிட்டு கம்பவுண்டரா போட்டா நிறைய பேர் டிஸ்சார்ஜ் ஆக மாட்டான். ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். குழந்தைகளை கையாளணும், அதுக்கு பெண்களால் தான் முடியும். பேஷண்ட்டுகளை கையாளணும், பெண்களால் தான் முடியும். வயசானவங்களை கையாளணும், பெண்களால் தான் முடியும். வயசானவங்க இப்போலாம் நிறைய மருத்துவம் வளர்ந்துருச்சு. ஒரு நேரத்தில் எல்லாம் வாதம் அடிச்சதுன்னா அப்படியே படுத்து கிடப்பாங்க, 10 வருஷம் 15 வருஷம் படுத்து கிடப்பாங்க. அப்படியெல்லாம் படுத்து கிடந்தவங்களை யார் பார்த்தா? வீட்டில் உள்ள நம்முடைய தாய்மார்கள் பார்த்தாங்க. அவங்க பெட் ரிட்டன், அவங்களுடைய சுய தேவையிலிருந்து அத்தனையும் பார்த்துக்கிட்டாங்க. நம்ம ஆம்பளைகள்கிட்ட ஒரு 3 நாள் பார்க்க சொல்லுங்க. 3 நாள் பெட்டில் படுத்த ஒரு பேஷண்ட்டை கிளீனாக சாப்பாடு ஊட்டி விட்டு தொடச்சி விட்டு சுய தேவை செஞ்சு எல்லாம் பண்ணி துணி மாற்றி அத்தனையும் நீ பார்த்துக்கோன்னு உட்கார வச்சு பாருங்க. 3 நாள் தான். அப்புறம் 3ஆவது நாள் தொழுகைக்கு வர்றப்ப அச்சத்தில் சொல்லுவார், பார்த்து ஏதாவது துவா செய்யுங்க. இது என்னன்னு தெரியுமா? அவர் என்ன துவா செய்ய சொல்றான்னு தெரியுதா? நம்மளா புரிஞ்சுக்கணும், இந்த ஆள் வேற எதுக்கோ துவா செய்ய சொல்றான். ஆம்பளைனால 3 நாள் பார்க்க முடியறது இல்லை. அன்பிற்குரிய தாய்மார்களே, குழந்தைகள் வளர வேண்டுமானால் நீங்கள் வேண்டும், பெரியவர்கள் பரிவோடு கவனிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் வேண்டும், பேஷண்ட்டுகள் அவர்கள் நிவாரணம் பெற வேண்டுமானால் உங்களுடைய கனிவும் உங்களுடைய பரிவும் வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இல்லாமல் ஆண் எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் இதை தூக்கி போட்டு போறேன்னு சொல்லி குழந்தைகளை ஒரு பக்கம் அனாத, இந்த மனைவி ஒரு பக்கம் அனாத, இப்படியெல்லாம் தலாகோ குலாவோ லெட்டர் கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் யோசிக்க வேண்டாமா? காலமெல்லாம் நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய ஒரு ஈகோ, உங்க அது என்ன சொல்றது, உங்களுடைய வரப்பிடிவாதம், உங்களுடைய சுயநலம், அல்லது அடுத்தவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற உங்களுடைய ஆசை, இதுல போய் அவர்களை அனாதையாக்கி காலமெல்லாம் அவமான சின்னங்களாக்கி, அல்லாஹு அக்பர், கொடுக்கிற லெட்டர் பூராமே சின்ன வயசுக்காரங்க. மார்க்கத்தில் குர்ஆன்ல பேசப்பட்டிருக்கிற சப்ஜெக்டுகள்ல அரசியல், ஆன்மீகம், புவியியல், சமூகவியல் என்னென்னவெல்லாம் இருக்கு, குடும்பவியலை விட டீட்டெயிலாக குர்ஆனில் எந்த சப்ஜெக்டும் பேசல. அவ்வளவு பேசி இருக்கிறான் அல்லாஹ். குடும்பவியல், பொண்ணு பார்க்கறது இருக்குது, கல்யாணம் இருக்குது, மகர் தொகை இருக்குது, வலிமா இருக்குது, ஈஜாபு கபூல் இருக்குது, திருமணத்துக்கு பின்னாடி விருந்து இருக்குது, மனைவியோடு சேர்வதை பற்றிய சட்டம் இருக்கிறது, தாம்பத்தியம் இருக்கிறது, கணவன் மனைவிக்கான உரிமை இருக்கிறது, பிரச்சனை வந்தால் தலாக் இருக்கிறது, குழந்தை பிறந்தால் என்ன, இத்தாவுடைய சட்டம் என்ன, தலாக்குடைய சட்டம் என்ன, எக்கச்சக்கமான டீடைல்ஸ் வந்து குடும்ப ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை குர்ஆன் பேசியதை போல வேற எதுவும் பேசல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியோட அல்ல, குணாதிசயங்கள் மாறுபட்ட 11 மனைவிகளோடு வாழ்ந்தார்கள். ஒரே ஒரு மனைவிட்ட வாழ்ந்தா நம்மால் கிளீனா சொல்லிடுவார், ரசூலுல்லாஹ்க்கு அமைஞ்சது நல்ல மனைவி, எங்களுக்கெல்லாம் அப்படியா அப்படின்னு சொல்லிடுவீங்க. மாறுபட்ட குணாதிசயங்களை கொண்ட ஏராளமான அந்த மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள். வாழ்க்கை முழுக்க குடும்பவியலை வழிகாட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை உங்களுக்கெல்லாம் தெரியும். உலகத்திலேயே ஆக சிறந்த தர்மம் எது தெரியுமா?
மனைவியின் வாயில் நீ ஊட்டிவிடக்கூடிய ஒரு கவளம். மனைவிக்கு அன்பாய் நாம் ஊட்டி விடுகிற கவலத்திற்கு ஹதீஸ்ல அஃதலு சதகான்னு வார்த்தை வருது. அஃதலு சதகா, சிறந்த தர்மம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கே போய் இறங்கலான்னு யாரும் கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. என்ன டப்புன்னு சில பேர் அஜித் பயான்ல சொன்னாரு, சுண்ணத்தாமா ஊட்டி விடுறது, கொஞ்சம் வாயை காட்டுன்ட்டு நீங்கள் பாட்டில் எடுத்துகிட்டு போனால் சூழ்நிலைகளையும் கொஞ்சம் பார்த்துங்க. ஆமாம், இது ஒன்றுக்கு மட்டும் குறைச்சல் இல்லைன்ட்டு ஏதாவது ரியாக்ஷன் வேற மாதிரி வந்துட போகுது. சபையில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ, சஹாபாக்கள் சபையில் மனைவிக்கு ஏதாவது உண்ணவோ குடிக்கவோ கொடுத்தால் மிகப்பெரிய கூலி உண்டு நல்லா சொன்ன உடனே ஒருத்தர் எப்பவுமே ரஃப்பாக இருப்பார், ஒரு சஹாபி உருன்னு தான் இருப்பார். அவ்வளவு சீக்கிரம் அவர் சிரிச்சு யாரும் பார்த்ததில்லை. அவருக்கு அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுன்னு பேர். எல்லாத்திலையும் சண்டை போடுவார்னா ஆகிரத் தான், துன்யா கிடையாது. யாராவது 2 உணவு சாப்பிட்டா சண்டைக்கு போவார். 2 உணவு சாப்பிட்றியா, நீ எல்லாம் விளங்குவியா, உருப்பிடுவியா, உனக்கு மறுமையில் ஏதாவது கிடைக்குமாட்டு சண்டைக்கு போவார். உருன்னு இருப்பார். ரசூலுல்லாஹ் சபையில் வச்சு இந்த ஹதீஸை சொல்றாங்க, மனைவிக்கு உண்ண கொடுத்தாலோ மனைவிக்கு குடிக்க கொடுத்தாலோ அது தர்மங்களில் சிறந்த துர்ன்னு எந்திரிச்சார். நேராக வீட்டுக்கு போனார். கட்ட வீட்டுக்கு போய் நேராக தண்ணி ஒரு செம்பு எடுத்து இந்தா குடி. ரசூலுல்லாஹ் சொன்ன ஸ்டைலே வேற. அது அன்பா ஊட்டி விடுறது, அன்பா. இவர் விருன்னு போய் இந்தா குடினார். எனக்கு எதுக்கு, நான் தான் கேட்கவே இல்லையே, குடினியே அப்படின்னாரு. அந்த அம்மாவா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆம்பளைக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியலையே, திடுதிப்புன்னு செம்பு தண்ணியை கையில் கொடுத்து குடிங்குத இந்தா குடி அப்படின்னார். வேறு வழி இல்லை, கோவக்காரன்னு வாங்கி கொடன்னு குடிச்சு ஃபைனலி மீனல் ஆச்சரி கதா கதா, எனக்கு கூலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் போறேன்ட்டு போயிட்டார். இல்லை, அன்பொழுக மனைவிகளுக்கு ஊட்டிவிடக்கூடியது உலகத்திலேயே ஆகப்பெரிய தர்மம். ஒரு அன்பை கணவரோடு மனைவியோடு சேர்த்து வைக்க 1000 வழிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸ் யோசிக்கலாம். நீங்கள் உடனே பிரிய வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர். ஒரு குணம் அவளிடம் பிடிக்காமல் போனால் இன்னொன்னு பிடிக்கும். உலகத்துல 100% இவ சரியில்லைன்னு அல்லாஹ் யாரையும் படைக்கல. 100% இவங்க கரெக்டானவங்கன்னு யாரையும் படைக்கல. நபிமார்கள் தான் அதெல்லாம். மனைவிட்ட ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அல்லது கணவன்கிட்ட தப்பு நடந்துச்சுன்னா, இந்த ஹதீஸ் ஒரு அற்புதமான, என்ன சொல்றது, ஒரு தியரி. இது ஒரு ஒரு சூத்திரம், ஃபேமிலி சூத்திரம். இது என்ன தியரி தெரியுமா? எப்ப சண்டை வந்தாலும் கணவனோ மனைவியோ பிடிக்காத ஒண்ணு நடந்த உடனே பிடிச்சதையெல்லாம் யோசிக்கணுமா. பிடிச்சதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் கிடைச்சிருச்சு, பிளஸ் பாயிண்ட யோசிக்கணுமா. இன்னைக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? ஒரு மைனஸ் கிடைச்ச உடனே 10 மைனஸ் தொலா வருது. அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், இந்த அம்மா அதை கையில எடுத்துச்சுன்னு வைங்களேன், ஆமா அன்னைக்கு அப்படித்தான் பண்ணீங்க, அன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து வந்தப்ப இப்படித்தான், எங்க அண்ணன் வீட்டுல இருந்து வந்தது அப்படித்தான், அன்னைக்கு ஊருக்கு போனப்ப அப்படித்தான். என்னன்னா, ஒரு மைனஸ் நடக்கிற போது 100 மைனஸ் தொலா வருது. தலாக்கிற்கான முதல் காரணம் இது. ரசூலுல்லாஹ் தியரி என்ன சொல்றாங்க தெரியுமா? மைனஸ் நடந்த உடனே பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசி. மனைவி தப்பு செஞ்சிருச்சு, உடனே இவர் நின்றுக்கிட்டு நான் சொன்ன பேச்சு என்னை கேட்டேன், உங்க அம்மா வீட்டுக்கு போனா நீ கரெக்டா வர்றியா, நீ உங்க வீட்டுக்கு போறப்போலாம் இப்படித்தான் பண்ற, உன் தங்கச்சிக்காரன் உன் தம்பிக்காரன் இருக்கானே அவன் அறிவு கட்டவன், அவன் இப்படி பண்ணா, இப்படியே பேசுறது. ஒரு மைனஸ்ல எல்லா மைனஸையும் சேர்த்துறது. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? இன்னைக்கு இப்படி தப்பா நடந்துட்டா பரவாயில்ல, என் மக்களை அவ தான் பார்த்துக்கிறான், வீட்டை அவ தான் சுத்தமா வைக்கிறா, நான் வெளியில போயிட்டு வந்த உடனே எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறா, வீட்டில் நிம்மதியா இருக்கிறா, நான் ஏதாவது கஷ்டப்படுறப்ப என்னங்கன்னு கேட்டு எனக்கு ஆறுதல் சொல்றா. இப்படியே யோசிச்சா தலாக்கு வழியே கிடையாது. தலாக்கு ஹுலா வராமல் இருப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வழி ஒண்ணு இல்லை. எல்லா குடும்பங்கள்லையுமே இனிமேல் ஒரு மைனஸ் நடக்கிற போது பிளஸ் யோசிக்க ஆரம்பிச்சா தலாக்கும் வராது, ஹுலாவும் வராது.
தலாக்கு ஹுலாவுக்கான முதன்மை காரணங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இதுதான். அது என்னமோ தெரியல, பெண்கள்ல 2 டைப்பாவும் இருக்காங்க. எப்படியாவது பிரிச்சிடணும்னு பிடிவாதமா இருக்கிறவங்க, என்ன ஆனாலும் நான் பிரிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் அப்படியும் இருக்கிறாங்க. குர்ஆனிலே ஹதீஸ்லே அதற்கு இருக்கிறது. ஒரு அம்மா ஹவுலான், அந்த அம்மாவுக்கு பேர், நான் விரிவா வரலாறு சொல்ல மாட்டேன், சுருக்கமா முடிச்சிருவேன். ஹவுலான்னு ஒரு அம்மா தலாக்கு மாதிரி ஒரு வார்த்தையை பேசிடுறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, 2 பேரும் பிரிச்சிருங்க, முடிஞ்சு. இல்லை நாங்கள் சேரணும், இல்லை முடியாது. திரும்ப பேசுறாங்க, திரும்ப புத்திவாதமா நிக்கிறாங்க. முடியாது, நான் இந்த கணவரோடு வாழ்ந்தே ஆகுவேன், என் குழந்தைகள் இருக்கிறது, எனக்கு கணவர் வேண்டும். எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னா சட்டத்தை மாற்றப்பட்டது, அல்லாஹ் மாற்றினான். 28வது ஜுஸ்வினுடைய ஆரம்பம் அதுதான். கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. அந்த பெண் பிடிவாதமாக உங்களோடு வந்து, நபியே உங்களிடம் விவாதம் செய்ததை அல்லாஹ் கேட்டான். யாராவது ஒரு பொண்ணு வந்து குடும்ப பிரச்சனையை சொல்றதுக்காக வேண்டி அது அஜர்த்திட்ட குசு குசுன்னு பேசினாலும் இங்கே அஜர்த்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பேசுதுன்னு பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த பொம்பளை ஏதோ சொல்லுது. என்ன சொல்லுது? நான் என் கணவனோட தான் வாழுவேன், எனக்கு குழந்தையெல்லாம் இருக்குது, பிரியறதை நான் ஒத்துக்க முடியாது, நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன், அப்படி இப்படின்னு பேசுது. அங்கே ஆயிஷா அம்மா நின்று ஒட்டு கேட்குறாங்க, இது என்ன இந்த பொம்பளை ரசூலுல்லாஹ்ட்ட டெய்லியும் வருது, என்னமோ பேசுது. காதை கொடுத்து கேட்டால் சத்தம் காதில் விழுக மாட்டேங்குது, என்ன பேசுன்னு தெரியல. ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியா அந்த பொம்பளை என்ன உங்கள்ட்ட சொல்லுதுன்னு கேட்கறதுக்கும் பயமா இருக்கு, கேட்கல. அந்த பெண்ணிட்டையும் போய் நீ எங்க வீட்டுக்கார்ட்ட வந்து என்ன பேசுற அப்படின்னு கேட்கல. டெய்லி இப்படி வந்து நிக்க வேண்டியது, என்ன பேசுறாங்க, காதுல விழுகிறது இல்லை. ஆயத்து இறங்குது மறுநாள். 28வது ஜுஸ்வினுடைய ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் அந்த ஆயத்து தான். அந்த ஆயத்துல வாக்கியம் என்ன தெரியுமா? கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. தன் கணவரோடு வாழ வேண்டும் என்று விவாதம் உங்களோடு செய்யக்கூடிய அந்த பெண்ணின் குரலை அல்லாஹ் கேட்டான். அப்பதான் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, பக்கத்து கதவுல நின்றுட்டு காதை கொடுத்து கேட்கிற எனக்கே கேட்கல, யாரெல்லாம் 7 வானத்துக்கு அப்பால் இருந்து கேட்டேன்னு சொல்றியே, உன்னுடைய கேள்வி திறந்தான் என்ன, உன்னுடைய செவி திறந்தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிவாதம் பண்ணி சட்டத்தை மாற்றி அதே கணவனோடு வாழ்ந்தது. இப்படியும் பெண்கள் ஹதீஸ்ல இருக்கிறாங்க. இன்னொரு அம்மா, அந்த அம்மாவுக்கு பரீரான்னு பேர். பரீரா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல பெண் தான், ஆயிஷா அம்மாவிட்ட பணிப்பெண்ணாக இருந்தவர்கள். ஆனா கணவரை பிரிவேன்னு நிக்கிறாங்க. அந்த கணவர் அழுகிறார். எந்த அளவுக்கு ஆச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சிபாரிசு செய்யறாங்க. இந்த கணவருக்கு பேர் முகீஸ்னு பேர். நாயகம் சொல்றாங்க, பரீரா, முகீஸ் ரொம்ப அழுகிறார், உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கார், உங்களோட வாழணுங்கிறார். இல்லையா ரசூலுல்லாஹ், நான் அவர் கூட வாழ்றதா இல்லை. ஒரு கட்டத்தில் ரசூல் சிபாரிசு செய்யறாங்க. என்ன மனசுல நினைச்சோம் அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குது, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அவருக்காக சிபாரிசு பண்றீங்களா அல்லது உத்தரவு போடுறீங்களா? நீங்க உத்தரவு போட்டா நான் கேட்டுதான் ஆகணும், ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரின் உத்தரவை மீறி எந்த முஸ்லிமும் செயல்பட முடியாது. நீங்கள் சொல்லுவது உத்தரவானால் நான் அவரோடு வாழுகிறேன், நீங்கள் சிபாரிசு தான் என்றால் நான் அந்த சிபாரிசை ஏத்துக்கல. யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுச்சு அந்த அம்மா. கடைசி வரை பரீராவும் அந்த கணவர் முகீஸும் சேரவில்லை. இந்த தலாக்குன்னு வரட்டு பிடிவாதத்தில் வந்துட்டா எதிரில் இருக்கிறது எவ்வளவு பெரிய அஜர்த்து, எதிரில் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஜமாத் தலைவர், எதிரில் இருக்கிறது எவ்வளோ பெரிய குடும்பம், ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது. எப்படியாவது தலாக் வாங்கிடணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு தலாக்கை நிகழுவதற்கு முன்னால் 100 தடவை 1000 தடவை எல்லாம் இல்லை, ரப்பு பகலாக யோசிக்க வேண்டும். நீங்கள் 3 நாள் வாழ்ந்தாலும் சரி, 30 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி, தலாக்கை பொறுத்தவரை, குலாவை பொறுத்தவரை நான் சொல்றேன்னு வருத்தப்பட வேண்டாம். சமீப காலமாக நம்மிடத்தில்
மிக அதிகமாக தலாக்கும் ஹுலாவும் பெருகி வருவதற்கான இன்னொரு கோணத்தை நான் உங்களிடத்தில் முன்வைக்க வேண்டும். என்னன்னா, நம்ம பிள்ளைகளை மிதமிஞ்சிய செல்லத்திலே நாம் வளர்க்கிறோம். இன்னைக்கு உள்ள தலாக்குக்கு ரொம்ப அதுதான். நிறைய தலாக்குக்கு பின்னாடி பெண்ணை பெற்ற தகப்பன் இருக்கான். ஹுலாவுக்கு பின்னாடி நீ வாமா நான் பார்த்துக்கிறேன், உன்னை கட்டுறதுக்கு வரிசையில் நிற்பானுங்க, அவன் தான் பெரிய இதா, இந்த இடத்துக்கு ஜெயிலில் போகணும். இல்லை ஒரு ஒரு வாழ வேணாமா? கழட்டி விட்டுட்டு வர்றதுக்கு தூண்டுற மாதிரி இவரே பேசுறது. அது மட்டுமல்ல, கட்டி கொடுக்கிற வரையும் உச்சகட்ட செல்லத்தில் கனிவில் அறவே கண்டிப்பில்லாமல் என் புள்ள வாய் திறந்து என்ன சொன்னாலும் நான் செய்வேன் இப்படிங்கிற மனோபாவம் குடும்பங்களிலே பெருகி இருக்கிறது. அவள் வாழ போகிற வீட்டில் சின்னதா ஒரு 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 விஷயம் ஏற்பட்டாலும் அனுசரிக்கிற மனப்பான்மையில இன்னைக்கு நம்ம பெண்கள் இல்லை. சுருக்கமா சொல்றதுன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவம் என்பது இல்லாமல் நம் பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம். உண்மையா இல்லையா? ஒரு 10க்கு 10 தான் ரசூலுடைய வீடு, ஆயிஷா அம்மா கூட வாழ்ந்த வீடு. நம்ம போய் இன்னைக்கு ரவுதால சலாம் சொல்றோம்ல, அந்த இடம் தான். ஒரு 10க்கு 10 வீடு. உலகத்தில் இருக்கிற நிம்மதி எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு வளைச்சு பங்களா கட்டி மெத்த கட்டி உட்காந்துருக்கோம். உள்ள தலாக்கா வீட்டில் வந்து உட்காந்துருக்கு, பையன் தலா கூடுறன்ட்டு வந்து நிற்கிறான். யோசிச்சு பாருங்க. மிதமிஞ்சிய செல்லம், அந்த மிதமிஞ்சிய செல்லத்தினால் ஏற்படக்கூடிய தலாக்குகள் எக்கச்சக்கம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், பொய்யல்ல, முழுக்க உண்மை. பள்ளி இது, மெஹராபி, பொய் சொல்லல. இதற்கு முன்னாலேயும் இது சம்பந்தப்பட்ட மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். சென்னையில் கணவன் மனைவி பஞ்சாயத்து, எல்லாம் தலாக்கு லெட்டர் கொடுத்தது தான். உட்காந்து பேச விட்டா, கணவன் எப்பவுமே பேசுறப்ப அவங்க குடும்பத்தை பத்தி இவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்கள ஆஃப் பண்ணி இவங்க வந்து அவங்க குடும்பத்தை காராசாரமா கத்திட்டு இருக்கிறப்போ, தன்னுடைய பிள்ளைய அந்த வீட்டுக்காரங்க கொடுமை பண்றாங்கன்னு சொல்லி பெண்ணுடைய தகப்பனார் பேசுறான். பேசட்டும், கொடுமை இருந்தா சொல்ல வேண்டியதுதான் பஞ்சாயத்துல. ஆனா அவன் சொன்ன கொடுமையில முக்கியமான கொடுமை என்ன தெரியுமா? என் பிள்ளைய காலையில 7 மணிக்கே எழுப்பி விடுறாங்கிறான். உண்மைங்க, பொய்யெல்லாம் இல்லை. ஏன்னா இவன் வந்து 8 மணி 9 மணி வரையும் தூங்க வச்சவன். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா 12 மணி வரையும் தூங்க வச்சவன். ஃபஜ்ரு தொழுகை இல்லாமையே பிள்ளைய வளர்த்தனவன். 7 மணிக்கு அந்த வீட்டுல எழுப்பி விடுறாங்கன்றத ஒரு பஞ்சாயத்துல வந்து சொல்றது எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம். அதாவது மிதமிஞ்சிய செல்லம், மிதமிஞ்சிய ஒரு வேளையும் அது செய்யாது. அல்லாஹு அக்பர். திருகையிலே மாவரைத்து கைகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு காய்த்து போய் விட்டதுங்கிறது பாட்டு வரியில படிச்சா பத்தாது. பிள்ளைக்கு என்ன மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோங்கிறது தெரியணுமல்ல. வீட்டு வேலைகள் அதிகமா இருக்குது, என்னால செய்ய முடியல. தகப்பனார்கிட்ட வந்து வேலைக்கு உதவிக்கு ஆள் கேட்டா தஸ்பீஹ் சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லு, அல்லாஹ் வேலையை லேசாக்கிடுவான் போ. இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா கல் எடுத்து அடிச்சு போடுங்க. 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், அது இன்ஷா அல்லாஹ்ன்ட்டு போயிடும். ஃபாத்திமா அம்மாவுக்கு சொல்லுது, அவங்க போய் கேட்க மாட்டேன்ட்டாங்க. வேலைக்கு ஆளு வேணும்னுலாம் நான் போய் கேட்க மாட்டேன். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, கேளு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, உனக்கும் தருவாங்க, கேளு. நிறைய பேர் வேலைக்காரங்கெல்லாம் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் உனக்கு கொடுத்தா உனக்கு சட்டிப்பான கழுகருக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல, போய் கேளு. தொடர்ந்து கேட்க மாட்டேன்னு சொன்னவங்க இந்த இவர் புருஷன் சொல்றாருன்ற வம்படிக்காக போனாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த 1000 ரூபாய்க்கு போய் நிக்கிற மாதிரி திரும்ப சொல்றாரு. அவரு வேற போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, போய் மெதுவா நின்றாங்க. ரசூலுல்லாஹ் இல்லை. ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. என்ன சொல்லணும்? நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவர் திரும்ப அலி ரலியல்லாஹு போய் கேளு. மனைவி
கையெல்லாம் காய்ச்சி போயிருச்சுன்னு அவருக்கு ஒரு இறக்கம் வந்திருக்கலாம், அலிரதி எல்லாம். திரும்ப வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்காங்க. கேட்டாங்க. கேட்டப்பதான் இதை சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை அல்லது. அதனால தான் அந்த தஸ்பீஹுக்கு என்னன்னு பேருங்க, தஸ்பீஹே ஃபாத்திமான்னு பேர். நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஓதுறோமா இல்லையா? ஃபஜ்ர்ல அசர்ல எல்லாம் ஓதுறோம்ல, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் எல்லா பள்ளியிலையும் ஓதுறோமா இல்லையா? இதுக்கு பேர் தஸ்பீஹே ஃபாத்திமா. என்ன ஃபாத்திமா தஸ்பீஹின் பேரு? கடுமையான வேலை செய்து கைகள் காய்த்து போன மரத்து போன தாங்கள் பெற்ற மகளுக்கு நீ தஸ்பீஹ் ஓது, வேலை லேசாகும்னு சொல்லி கொடுத்த அவங்க எங்க? என் பிள்ளைய 7 மணிக்கு எழுப்புறாங்கன்னு பேசுற தகப்பனாரு எங்க? மிதமிஞ்சிய செல்லம், மிதமிஞ்சிய செல்லம். வாழ போன வீட்டுல அது ஏதாவது கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி இவரு கொண்டு போய் டப்பா டப்பாவா இறக்குவார், எல்லாத்தையும் இறக்குவார். என் புள்ள சின்ன கஷ்டம் கூட படக்கூடாது. இதுல என்ன ஆகிறது? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையிலும் சில ஏற்றத்தாழ்வு இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும். அதை புரிந்து கொள்ளாமல் வேகமாக தலாக்குக்கு வர்றாங்க. என்னன்னா, பிள்ளைக்கு மட்டும் எந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த தைரியம் கொடுக்க கூடாது. அதாவது வீட்டுக்கு போனா நம்ம அத்தை சந்தோஷமா நம்மளை வச்சுக்குவாரு, நம்ம அம்மா நம்மளை சந்தோஷமா பார்த்துக்கும், நமக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு நினைச்ச கூடாது. நான் தாய்மார்கள்ட்ட சொல்றேன், உங்க அத்தா கோடீஸ்வரரா இருக்கலாம், உங்க அம்மா பெரிய லட்சாதிபதியா இருக்கலாம், ஆனா தாய் வீட்டுக்கு வாழாமல் திரும்பி வருகிற உனக்கு இருக்கிற அவமானமும் வெக்கக்கேடும் வேற யாருக்கும் இல்லை. நீ கோடிகளை வச்சு என்ன பண்ண? ஷரியத்தை அனுமதித்திருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அப்பதான் தலாக், அப்பதான் தலாக். மார்க்கத்தை அப்பட்டமாக மீறுகிற, மனிதகுலத்தின் விரோதியாக செயல்படுகிற இந்த மாதிரி அத்துமீறல்களை செய்யக்கூடிய கணவன் விஷயத்துல தான் பரிசீலனை. அதுக்கும் கூட நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய கவுன்சிலிங், நிறைய சிகிச்சை முறை எல்லாத்தையும் தாண்டி தான் தலாக். எடுத்த உடனே தலாக் இல்லை, டப்பு டப்புன்னு தலாக். போன வாரம் பேசி இந்த வாரம் தலாக். அடுத்து தலாக்கு குலா பெருகுவதற்கான மிக முக்கியமான ஒரு 3வது அம்சம் உங்கள்கிட்ட நான் வைக்கணும். அதான் இது முதல் அம்சம்னே சொல்லலாம். ஒன்றும் இல்லை, மொபைல் தான். அதாவது முதல்ல எல்லாம் இது இல்லாதப்போ பிள்ளைய எங்கேயாவது கட்டி கொடுத்துருப்போம். அது எங்கேயாவது தாராபுரத்தில் நீங்கள் இருப்பீங்க, ஈரோட்டுக்கு கட்டி கொடுத்துருப்பீங்க. அது ஜம்பையில் இருக்கும், தலவாப்பட்டத்தில் இருக்கும், இல்லை எங்கேயாவது இருக்கும். எந்த கான்டாக்டும் இருக்காது. போனால் வந்தால் பார்த்துக்கலாம். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். வந்தீங்க ஒரு நாள் இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை. சட்னியில் உப்பு இல்லைன்னா உடனே ஃபோன். என்ன பண்ணுச்சு தெரியுமா? சட்னியில் உப்பு போடல, சரி வச்சிட்றேன், வச்சிரு. நாஸ்டாக்கு ஒன்றுமே பண்ணல, மணி 9:30 எல்லாரும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க, வச்சிட்றேன், வச்சது. அதாவது விட்டு விட்டா வீட்டில் உள்ள கொசுக்கடையிலேருந்து அத்தனையும் அங்கே ஃபோனில் போயிடுது. அடுத்த நிமிஷம் அமுத்திர வேண்டியது. இது எப்படி விளங்கும்? அவர் உடனே அங்கே பரவாயில்லமா நீ உட்கார், நான் சரவண பவனில் வாங்கி இப்போ அனுப்புகிறேன். நான் இந்த ஆளை முதல்ல அடிக்கணும். நீ என்ன சரவண பவனில் வாங்கி அனுப்புறது? கணவனும் மனைவியும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள வாழ விட நீயே. இந்த மொபைலினால் எக்கச்சக்கமான குடும்ப பிரச்சனை. முதல்ல புகுந்த வீட்டினுடைய பிரச்சனைகளை அவ்வப்போது போன் பண்ணி ஏன் சொல்லணும்ன்ற. அது ஒரு நேரம் சாப்பாடு இருக்கும், ஒரு நேரம் சாப்பாடு இல்லை. சொல்ல வேண்டிய விஷயங்களை தாண்டி அது சில பேர்லாம் இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுக்கு பிறகு மொபைலை தூக்குனாங்கன்னா இஷா வரை நீட்டாக 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் உட்காந்தா 3 ஜூஸ் ஓதலாம். 1 மணி நேரம் 1.25 மணி நேரம். சில நேரம் நைட்டு 9 to 10 பேசி 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 பக்கத்து வீட்டுக்காரி, போனவோ வந்தவோ, வேலைக்காரி, தோட்டி, அது இது எல்லாம் பேசி தாய் வீட்டிற்கு தகவல் தருகிறேன் என்கிற பெயரால் பிளஸ் பாயிண்ட்டுகளை விட்டு மைனஸுகளை மாத்திரம் தொடர்ந்து பெற்றோருடைய வீட்டுக்கு சப்ளை செய்கிற இடங்களில் தலாக்கு தான் நடக்கும், குலா தான் நடக்கும். முதல்ல யார்? முதல்ல இவங்க பேசுறவங்களுக்கு வேணும். முதல்ல தாயோ தகப்பனோ, நீ அங்க இருக்கிற இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லு. ஒரு உடம்பு சரியில்லை, அது இது ஏதாவது சொல்லு. என்ன ஏது, டாக்டர்கிட்ட போனியா, பார்த்தியா? இதுக்கு தான் அது மொபைலு. சரி வச்சிடறேன், அஸ்ஸலாமு அலைக்கும்.
இவங்க அது அது அந்த அம்மாவுக்கும் அங்கே வேலை இல்லை. இது 1 மணி நேரம் பேசுறது இல்லை, அந்த அம்மா 1 மணி நேரம். அப்படியா சொல்ல, அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு. நான் இப்படி சொன்னேன், நீ இப்படி சொல்லு. இப்படியே சொல்லி சொல்லி 3 நாளில் தலாக்குக்கு வந்துடும். இல்லை, இதுதான் பஞ்சாயத்தா? இதுதான் பெற்றோர் நடந்துக்கிற முறையா? ஒரு சின்ன ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வெளியூர் போயிட்டு வர்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகிறாங்க. எல்லா குடும்பத்திலையும் சண்டையெல்லாம் உண்டு தானே, அங்கேயும் ஏதோ கருத்து வேறுபாடு. அவர் அஜரத்துக்கு சண்டை வந்தால் என்ன செய்வார்? அவர் பள்ளியாசில் தான் போய் படுப்பார். அலிரலியல்லாஹு பள்ளியாசில் போய் படுத்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்கம்மா அலி எங்க? எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை, வெளியே போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரில. எங்கே போனாங்க? உள்ளாக்கி தவுடு மஸ்ஜித் தக். அஜரத்து ஓடனா எங்கே ஓடுவார்? அஜரத்து பள்ளியாச்சு வரையும் தான் ஓடுவார். நபிசல்லாஹு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு, எப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கே இருக்காருன்னு பாரு. கூட்டிட்டு வான்னு சொல்லலை மாமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூட்டிட்டு வான்னு சொல்லலை, எங்கே இருக்காருன்னு பாரு. அவரும் போய் அடிச்சு உளுந்து ரசூலுல்லாஹ் ஒன்ன கூப்பிட்டாங்க, வானெல்லாம் கூப்பிடல, பார்த்துட்டு மட்டும் வந்துட்டார். பள்ளியில் படுத்திருக்காங்க. அப்படியா, இங்கே வா நான் போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, படுத்திருக்காரு. இங்கெல்லாம் மண் அப்பி இருக்கு, அந்த ஒரு துண்டை போட்டு வெறுமையிலோட படுத்திருக்காங்க. இந்த வெறுமையிலோட படுக்கிறப்ப மண் அப்பி இருக்குமல்ல, வேர்வையில் மணல், கீழே மணல், அங்கெல்லாம் அப்பி இருக்குது, மணல் அப்பி இருக்கு. இந்த மணலெல்லாம் ஒருத்தர் மேலே அப்பி இருந்துச்சுன்னா, மண் அப்பி இருந்துச்சுன்னா, ஒரு பட்டப்பெயர் மாதிரி நகைச்சுவையா அபுத்துராப், மண்ணின் தந்தையே அப்படின்னு கூப்பிடுவாங்க. மண்ணை மூஞ்சியில் ஒருத்தர் அப்பிட்டு வர்றான்னு வைங்களேன், நம்மளும் ஏதாவது சொல்லுவோம்ல, குறைந்தபட்சம் மண்ணாங்கட்டினாவது சொல்லுவோம். அந்த மாதிரி அபுத்துராப், கும்யா அபுத்துராப், மண்ணின் தகப்பனாரே எந்திரிங்க அப்படின்னாங்க. எந்திரிச்சு அவர் எந்திரிச்சிட்டார். ரசூலுல்லாஹ் பார்த்து, போலாமா? போகலாம். கூப்பிட்டு வந்துட்டாங்க. நேராக வந்தாங்க, வீட்டுக்கு உட்காந்தாங்க. ரொட்டி கொண்டு வர சொன்னாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டு வந்து வச்சாங்க. உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. கணவன் மனைவி வீட்டில் இருந்தாங்க. ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனுக்கான இலக்கணம் இது. இங்கே என்ன கவனிக்கணும் தெரியுமா? கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு கேட்கல, அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் கேட்கல. ஏன் மாப்பிள்ள, என் பிள்ளை ஏதாவது உங்களை பேசிருச்சா? கேட்கவே இல்லை. அல்லது பொண்ணுகிட்ட ஏமா வீட்டுக்காரர் ஏதாவது உன்னை ரொம்ப இதாக பேசினாரா? கேட்கல. கடைசி வரையும் கேட்கல. ஒரு மருமகன் கோவிச்சுக்கிட்டாரு, ஒரு ஆளை விட்டு கூப்பிட்டு அனுப்புகிற, ஒரு ஆளை விட்டு கூட்டி அனுப்பக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அல்லாஹ்வின் தூதராக இருந்தாலும் பார்த்துட்டு வர சொல்லிட்டு இவங்களே போய் கூப்பிட்டாங்க. இது ஒரு நல்ல தகப்பனுக்கு இது அடையாளம். சேர்த்து வைக்கிற அந்த பாலிசி இந்த மென்மையில தான் இருக்கணும். இன்னைக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? அவங்க போன் பண்ணி எனக்கும் அவருக்கும் பிரச்சனை. அப்படியா, என்ன அந்த ஆள் என்ன சொன்னார்? அவர் இப்படி சொன்ன, அதுக்கு நீ என்ன சொன்ன? அந்த உரையாடலை பூரா கேட்பார். அவர் இப்படி சொன்னார், நான் இப்படி சொன்னேன். அப்படியா சொன்னாவே, நான் வச்சுக்கிறேன், சொல்லு. இப்படி எல்லாம் கேட்டு அந்த சண்டையை பெருசு பண்ணி, அல்லாஹு அக்பர், நிறைய இடங்கள்ல புள்ள பிரியறதுக்கு, பையன் பிரியறதுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் காரணம். இது தலாக் ஹுலாவினுடைய இன்னொரு முக்கியமான கோணம். யாரும் காரணம் இல்லை, முதல்ல அவங்க பெற்றோர்கள் காரணம். அப்புறம் அவங்க கூட இருக்கிற சகோதரிகள்லாம் காரணம். அல்லாஹு அக்பர். நாத்தனான்னு ஒரு அம்மா இருக்குது. சில இடங்கள்ல வர்ற தலாக்குல 90% நாத்தனா தான். பயானுக்கு வந்திருக்கிற நாத்தனாக்கெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுங்க. நான் தாராபுரத்தை தவிர இதனுடைய சுற்று வட்டாரமாக இருக்கிற அலங்கியம், கீரனூர், பெருச்சிவாளையம், மேக்கரப்பட்டி, இந்த பக்கம் கனியூர், கடத்தூர், சோளமாதேவி, இதையெல்லாம் விட்டுட்டு வேற மாவட்டத்தை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்காங்க இல்லையா? அங்கே பூரா இந்த நாத்தனா. ஆனால் அதுக்கு தான் விவரமாக ஒன்று செய்கிறாங்க. என்னென்னா, நாத்தனா சீருன்னு ஒரு சீர் இருக்கு, அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடணும், நல்ல சவுண்டாகவும் பண்ணிடணும். இந்த 1 கிராம் 2 கிராம் எல்லாம் இல்லாமல் நல்லா பவுனு, 1 பவுனு 2 பவுனு செஞ்சு அந்த நாத்தனாவுக்கு போட்டீங்கன்னு வைங்களேன், அதோட வாய் மூடனாவே வீட்டில் தலாக்கே நடக்காது.
எல்லா நாத்தனாவும் இல்லை, நான் சில பேர்த்த அப்படி சொல்றேன். அல்லாஹு அக்பர் படாத பாடு. அதாவது திருமண வாழ்க்கையில நடைபெறுகிற இந்த தலாக்கு குலாவினுடைய பின்னணியில் யோசிக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப முக்கியமாக ரெண்டு விஷயம். ரெண்டுமே தவறு, ரெண்டுமே தவறு, இமாலய தவறு, பெரிய தவறு. ரெண்டும் சம அளவில் தவறு. என்ன தெரியுமா? வந்த மனைவியினுடைய பேச்சை கேட்டுட்டு பெற்றோரை தள்ளி வைப்பது, உதாசீனப்படுத்துவது, நிந்திப்பது, பெற்றோர்களின் பத்வாவுக்கு ஆளாகுவது, இதெல்லாம் வந்த மனைவி பேச்சை கேட்டுட்டு மிகப்பெரிய குற்றம். இதே அளவு சம அளவு குற்றம் உன்னோட தாய் பேச்சை கேட்டுட்டோ அல்லது கூட பிறந்த சகோதரிகள் பேச்சு கேட்டுட்டோ உனக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வாழுவதற்கு வந்திருக்கிற பெண்ணை நீ கொடுமைப்படுத்துவது. இவங்க பேச்சை கேட்டு, மனைவி பேச்சை கேட்டு பெற்றோரை நிந்தித்தாலும் தவறு, பெற்றோரின் பேச்சை அல்லது உடன் பிறந்த சகோதரிகளின் பேச்சை கேட்டுவிட்டு வந்த மருமகளை அவளை வேதனை நோவினை செய்தாலும் தவறு. இந்த ரெண்டுமே ஏறத்தாழ சம அளவில் தவறு, சம அளவில் தவறு. ஒன்றும் இல்லைங்க, தலாக்கு குலான்னு இதுக்கெல்லாம் முத்தி போறதுக்கே விடக்கூடாது. நான் இன்னொன்று சொல்றேன் தாய்மார்கள்ட்ட, அந்த வீட்டிலேயே இருங்க, டப்புன்னு பொட்டி தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வர்றதுல பிரிவு அதிகமாகுது. போயிட்டால அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும், 4 பேர்த்த வச்சு பேசி அப்புறம் பார்த்துக்கலாம். இது இந்த கேப் போய் தலாக்களை முடியுது. வராதீங்க, வர வேண்டாம். அதே இடத்திலே இருந்து அந்த சூழ்நிலைகளை சாதகமாக்க வேண்டும். டப்புன்னு கிளம்புறதில்ல. ஒன்றும் இல்லை, நல்லா உட்காந்து கணவன் மனைவியும் மனம் விட்டு பேசினாவே தலாக்கும் கிடையாது, குலாவும் கிடையாது. மனம் விட்டு பேசுறதே இல்லை. சில பேர்லாம் மனைவிட்டு இருந்து ஃபோன் வந்தாவே எரிஞ்சு விழுகிற மாதிரி 2 வாரத்தை பேசிட்டு டபக்குன்னு வச்சிருவான். அந்த ஆள் சொல்லவே வேணாம், நம்மளா கண்டுபிடிச்சிடலாம் மனைவிட்டு தான் இந்த ஆள் பேசுறாரு. என்ன விஷயம் சொல்லு, நான் தான் மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிருச்சா, சரி வை. மனைவி அவரு சொல்லவெல்லாம் வேணாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது மனைவி. யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட 3 மணி நேரம் மொக்க போடுறான்னு வைங்களேன், சொல்லுங்க சொல்லுங்க, சரி 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 அப்படியா, சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க, அப்புறம் அப்புறம் மனைவி இல்லை. இது கட்டி கொடுத்தது உனக்கு அவளை தான். நீ அவள்கிட்ட 3 மணி நேரம் பேசினாலும் தப்பில்லை, ஃபஜ்ர் வரையும் பேசினாலும் தப்பில்லை. ஆனா அங்க 3 செகண்ட் தான் பேசுறான். முகமே தெரியாதவள்கிட்ட மொக்க போடுறது 3 மணி நேரம் பேசுறான். சொல்லுங்க சொல்லுங்க. அதுலேயும் சில பேர்லாம் யாராவது தவறி ஒரு லேடிஸ் வாய்ஸ் அந்த பக்கம் மாட்டிக்கும், இவன் இந்த பக்கம் நின்றுக்குவான். அது மிஸ்டு காலோட இருக்கும். மிஸ்டு காலை 3/4 மணி நேரம் கூட்டிட்டு போயிடுவானுங்க. மிஸ்டு காலையே அப்படியா, தெரியாம போட்டிங்களா, சரி சரி, எந்த ஊர்ல இருந்து பண்றீங்க, இப்படியே ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது தெரியுமா? அப்புறம் அங்கிருந்து அது அப்புறம் 2 பேரும் எப்பறோன்னே தெரியல நமக்கு. அப்புறம்னே ஓடிட்டு பேசுறதுக்கு சப்ஜெக்டே இல்லைங்க. பேசுறது யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட உட்காந்து ஒரு மணி நேரம் மனம் விட்டு குடும்பத்தினரோடு உரையாடுங்கள். தலாக்கு வருதான்னு பார்த்துருவோம், குலா வருதான்னு பார்த்துருவோம். பேசுறதே இல்லை மனைவிமார்கள்ட்ட எல்லாம். லேசா அந்த பக்கம் போறப்ப அவங்க அம்மா எதையாவது சொல்லும், காதில் வாங்கிட்டு அதே காண்டோட போறது. ஏன் அந்த மனைவியை உட்கார வச்சு என்ன இப்படி சொல்றாங்களே, என்ன கொஞ்சம் அனுசரிச்சுக்கோ, கொஞ்சம் அவங்க வயசானவங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், நாம தான் இது பண்ணிக்கணும், நாம தான் அனுசரிக்கணும். உட்கார்ந்து பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணிக்கணக்கில் மனைவிமார்களோடு பேசியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பேசியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் மனைவியர்களோடு பேசியதில் நகைச்சுவை உண்டு, ரசூலுல்லாஹ் மனைவியோடு பேசுவதில் ஆன்மீகம் உண்டு, குடும்ப நிர்வாகம் உண்டு, எல்லாம் பேசுறாங்களே. இன்னைக்கு பேசுறதே இல்லையே. மொபைலை வாங்கி சில பேர் மனைவியை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தாவே ஓரளவு அங்கே என்ன மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரி ரிலேஷன்ல இருக்கு. சில பேர்லாம் ரொம்ப உயர்வா ஒய்ஃப்னு இல்லை, மை லைஃப் அப்படின்னு, மை லைஃப், மை ரூஹ். சில பேர் ரூஹ், மேரி ஜான், மை எவ்ரிதிங்,
என்னென்னமோ சேவ் பண்ணி வச்சிருப்பான். கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சுன்னு அர்த்தம். கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆனால் தான் மை லைஃப் அது இது அப்படி எல்லாம் இருக்கும். காலம் போக போக வேற மாதிரி இருக்கும். கல்யாண மண்டபத்தில் பக்கத்தில் ஒருத்தருக்கு ஃபோன் வருது. இப்படி உட்காந்துருக்கிறப்ப அவர் அடிக்குது, அவர் எடுக்காமல் இப்படின்ட்டே இருக்காரு. முசீபத்து காலிங்னு வருது. என்னடா முசீபத்து மொபைல்லையா வருது, முசீபத்து காலிங்னு வருது அப்படின்னா, யாருங்க முசீபத்துன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன்? 20 வருஷமா அது கூட தான் இருக்கு. அதாவது மனம் விட்டு அமர்ந்து அவர்களோடு பேசினால் போதும். யார் மேல வேணாலும் தப்பு இருக்கட்டும். ஒரு மாப்பிள்ளையுடைய அம்மா மேல தப்பு இருக்கும், மாப்பிள்ளையோட அத்தா மேல தப்பு இருக்கும். அவங்கெல்லாம் ஒன்றும் வானத்திலிருந்து வரல, எல்லாம் மனுஷனுக்கு தானே. பொண்ணோட அம்மா மேல தப்பு இருக்கும், பொண்ணோட அத்தாட்ட தப்பு. உட்கார்ந்து பேசலாமே. அமர்ந்து பேசி தீர்வு காண வேண்டியதுங்கிறத தாண்டி ரொம்ப மோசமா யார்கிட்டையோ மணிக்கணக்கில் பேசுறார். நிறைய இப்படி சமீப காலங்களில் இந்த மாதிரி அடுத்த தொடர்புகள் அதிகமாகுவதால் மனம் வெறுத்து போகிற தலாக். ஆலிம் ஷா ஒருத்தர் சேவ் பண்ணார். நான் சொல்லாம விட்டா சரிப்படாது, அது சொல்லணும். ஆலிம் ஷா ஒருத்தர், அவருக்கு போன் வந்து சுற்றுன்னு அடிக்குது. என்னன்னு பார்த்தா சைத்தான் காலிங். எடுக்கல, கடைசி வரை எடுக்கல. நம்ம நினைச்சோம் சைத்தான் இப்போலாம் ஆன்லைன்ல வர ஆரம்பிச்சிட்டானா, அவன் மறைவா தானே வருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு சைத்தான் 2 காலிங், சைத்தான் 2ன்னு ஒன்று. நம்ம அப்பதான் யாரு சேவ் பண்ணு? மனைவி தான். உங்களுக்கு 2 மனைவியா? இல்ல, அவ தான் 2 சிம் வச்சிருக்கா. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் நம்ம செலவழிக்கிற நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் மனைவி கூட செலவழிக்கிறோமா அப்படின்னு நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கே கேட்டுக்கலாமே. வாட்ஸ்அப்புக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறையோ அந்த நேரம் நீ மனைவி கொடுக்குறையா? அந்த நேரம் பிள்ளைகளை கொடுக்குறையா? நிறைய பேர் பெத்த மக்களை கூட கொஞ்சருக்கு இல்லாம எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இப்படி ஓடிட்டு இருக்கான். இது என்ன விதமான வாழ்க்கை? நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், 1000 பேர் உங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தில் நீ விவாகரத்து செய்யப்பட்ட பெண் என்பது உனக்கு மிகப்பெரிய அளவில் அவமானம், மிகப்பெரிய அவமானம். அப்படி ஒரு முடிவுக்கு எந்த காலத்திலும் போகாமல் இருக்க உனக்கு யாரு சொல்லி தர்றாங்களோ இல்லையோ, அல்லாஹ் ரசூலுக்காக என்கிற ஒன்றுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அதை வாழ முடியுமோ வாழணும். அதையும் தாண்டி உங்களால முடியலன்னு வரும்போது அப்ப முடிவெடுக்கலாம். கணவன்மார்களுக்கும் இதே வார்த்தை தான். தலாக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு முன்னாடி இவர் சையத் இப்ராஹிம் அந்த ஹதீஸ் சொன்னார் இல்லையா, அப்கதுல் ஹலாலி இலல்லாஹி ஹுவ தலாக். ஹலாலு தான் தலாக்கு. ஹலாலா ஹராமா? ஹலாலு தான். அல்லாஹ்வுக்கு கோபமான ஹலால். உலகத்தில் எதுவுமே அப்படி இருக்காது. ஹலால்னா அல்லாஹ்வுக்கு பிரியமா தான் இருக்கணும். இது ஹலால், அல்லாஹ்விற்கு கோபமான ஹலால். ஒருவேளை எதுக்குமே அடங்கலைங்கிறப்போ அதற்கப்புறம் எடுக்க வேண்டிய முடிவு இன்னைக்கு சர்வ சாதாரணமாக எடுக்கிறார்கள் என்பது மட்டும்தான் வருத்தம். தயவு செய்து இங்க இருக்கிற நிர்வாகிகளை கேட்டுக்கொள்ளுகிறேன், மஸ்ஜித் சேவை குழுவை கேட்டுக்கொள்ளுகிறேன், நகர ஜமாத்துல் உலமாவை கேட்டுக்கொள்ளுகிறேன், வட்டார ஜமாத்துல் உலமாவை, என்னன்னா அவ்வப்போது கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யுங்கள். கவுன்சிலிங்னா சில இடங்கள்ல கல்யாணம் ஆக போறவங்களுக்கு நடக்குது, ஆகிறவங்களுக்கு ஆனவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. யார் லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அவங்களையெல்லாம் கொண்டு வந்து உட்கார வைங்க. தயவு செய்து திரும்ப திரும்ப விவாகரத்தினுடைய விபரீதத்தை பேசுங்கள். அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய மனோரீதியான கவுன்சிலிங், அந்த புத்தாக்க பயிற்சி நிச்சயமா அவங்கள மாற்றும். எந்த குடும்பமும் அந்த குடும்பம் தலாக்கு செய்யப்பட்ட குடும்பம் அப்படிங்கிற பேரோட ஒரு கரும்புள்ளியோடு ஒரு குடும்பம் தன்னுடைய பயணத்தை தொடரக்கூடாது. ஆகவே மீண்டும் மீண்டும் யோசிக்க வேண்டும், பரிசீலனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நிக்காஹ் நடைபெறுகிற அத்தனை இடத்தையும் நபிமார்கள் விரும்புகிறார்கள், மலக்குகள் விரும்புகிறார்கள். தலாக் நடக்கிற அத்தனை இடத்தையும் இப்லீசுகள் விரும்புகிறார்கள், ஷைத்தான்கள் விரும்புகிறார்கள். நம்முடைய வீடு ஷைத்தான் விரும்புகிற வீடா
அல்லது நபிமார்கள் விரும்புகிற வீடா என்பது நாம் எடுக்கக்கூடிய முடிவிலே தான் இருக்கிறது. தயவு செய்து அது தாய்மார்களானாலும் அல்லது ஆண்களானாலும் இந்த முடிவுக்கு போவதற்கு முன்னால் 99% தவறாகவே இருந்து 1% சரி செய்ய வாய்ப்பு இருக்குமானால் அல்லாஹ்வுக்காக சேர்ந்து வாடுங்கள், மார்க்கத்திற்காக சேர்ந்து வாடுங்கள், நீங்கள் பெற்ற மக்களுக்காக சேர்ந்து வாடுங்கள், உங்கள் குடும்ப பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக அந்த மரபை நிலைநாட்டுவதற்காக சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய குடும்பங்களில் இஸ்லாமிய இல்லங்களில் எல்லாம் அல்லாஹ் இனிய இல்லறத்தை ஏற்படுத்தி தருவானாக. தலாக்கனுடைய ஹுலாவினுடைய சப்தமில்லாமல் நடைபெறக்கூடிய வீடுகளாய் அல்லாஹ் நம்முடைய வீடுகளை ஆக்கி தருவானாக. பரஸ்பரம் கணவன் மனைவிக்கு இடையிலே அல்லாஹ் மஹப்பத்தையும் உல்ஃபத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا هذا المجلس برحمتك وكرمك يا رب العالمين. اللهم انصر إخواننا المجاهدين في كل مكان يا رب العالمين. اللهم انصر الإسلام والمسلمين والمؤمنين في فلسطين يا رب العالمين. اللهم انصرهم وقوهم وأيدهم بنصرك يا أرحم الراحمين. اللهم صوب رأي أهل فلسطين وسدد رميهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أهلك الكفرة والمبتدعة واليهود والنصارى أجمعين. اللهم شدد شملهم ومزق جمعهم ودمر ديارهم وخرب بلادهم وزلزل أقدامهم. اللهم خذهم أخذ عزيز مقتدر. اللهم خذهم كما أخذت عادا وثمود يا رب العالمين. وصل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.